பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பத்திரமா கூட கூட சேர்க்கணும் பாருங்க. இதுக்காக ராத்திரி பூரா பஸ்ல நான் தூங்காம உட்காந்துக்கிட்டேன். என்னைக்கு சார் இதெல்லாம் நான் எண்ணி முடிக்கிறது? இது தப்பா நினைச்சுக்க கூடாது நீங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து சிறுக சிறுக பாடுபட்டு சேர்த்த பணம் ஐயா. எங்க ஆத்தாவுடைய சிறுவாட்டு காசு, என் பொண்டாட்டி நகை நட்டு சீதனச்சி எல்லாம் வித்த பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கிராமம் இல்ல, அதான் மொத்தமா கிடைக்காதுன்னு அப்படியே சேர்ந்ததை கொண்டு வந்துட்டேன். அந்த பக்கம் போய் பக்கத்துல இருந்தா நீ எதில் கொண்டு வந்து விடுவ? நன்றுதான். லூசு லூசு அறிவுல உனக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கியா? நானாங்க மரியாதை கேட்டேன். நடந்து வந்து விட்டா நல்லா நினைக்குமா? பஸ்ல பஸ் ஃபீஸ் ஒரு 12,000. பஸ்ல 100 தாங்க நிக்குது. வீட்டாண்ட நிக்குது. ஆனா நீ காலையில 8 மணி பஸ்ஸுக்கு 8 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கே நீ பையனை பஸ்ல ஏற்றுற. இவன் நேரா சைதாப்பேட்டை, கிண்டி, மவுண்ட் ரோடு இப்படி போய் எல்ஐசி ஆண்ட போய் திரும்பி வந்து ஸ்கூல் ஆன. I used to say I lived my life a quarter mile at a time. And I think that's why we were brothers. My brother. How can we not talk about family when family's all that we got? Everything I would do, you were standing there by my side. snake cutting, sub cutting, scissor cutting, jumper cutting, bumper cutting, Sachin cutting, Salman cutting, top cutting, pop cutting, அத்தனை ஃபாரின்ல போய் பாருங்க. யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டறான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணப்படாது? யாரு இவ கள்ள தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி போறானே, கண்ணு 2 போத கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போக. புக்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல் புக்கா கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சா பாஸே பண்ண முடியாது. ஆமா, ஃபெயில் ஆயிருவீங்க எல்லாரும். என்ன பண்ணணும்? சொம்புலிங்கம்னு ஒரு ஆத்தர் இருக்காரு, அவரோட புக்கை வாங்கி படிக்கணும். ஒவ்வொரு புக்குக்கும் அவரே புக் எழுதுவாரு. அவர் ட்ரிபிள் தான் படிச்சாரு, ஆனா சிஎஸ்சிக்கு எழுதியிருக்காரு அவர் புக்கு. மேடம், உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த ட்ரெஸ்? சாமியான துணி கீழ்ச்சி யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கா? இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. சரியா? அட மானகட்ட மூதறிகளா, மேல வந்தா இந்த அக்கா போறா நடக்குது. ஐயோ, எவனோ ஒருத்தன் பாத்துட்டா, வாங்க ஓடி போயிடலாம். டேய், உன்னை டாக்டர் ஆக்கிட்டேன். டாக்டர் நீ எல்லாம் விலங்கு மேல அந்த ஆஸ்பத்திரியில நான் ஆறி போயிடலாம். அட பாவிகளா, என்ன அக்கா போற நடக்குறா மேல? ஏ மொட்டை இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலை. ஆமா, வெளியே போ. நீ யாரு? மச்சான். நீ வெளியே போ. நீங்க சொந்தக்காரன். வெளியே போ. நீ யாரு? நண்பன். நீ இருக்கலாம், உள்ள போ. ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் வச்சிருக்கீங்களா? சேல் டீட பத்தி ஒரு லீகல் ஒபினியன் வேணும். இதுக்கு அதிகாரம் சென்ட்ரல் என்ன இருக்கு? சிஆர் சென்ட்ரல் வரதான்னு பாத்துங்க. ஃபார்ம் 1 பார்ட் 136 எங்க? ஃபார்ம் 73 ஏ 88B 50 44 ஆபரேஷன் பிளான் இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ஸ்கீம் शिक्षा अभियान बुक बैंक स्कीम கம்ப்யூட்டர் லிட்டரசி அண்ட் ஸ்டடி ஸ்கீம் ஸ்கீம் ஆஃப் மதர்ஸ் எஜுகேஷன். சிவாஜி, நீ என்னதான் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது நோட்ட அது நோட்லன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா சொல்லுங்க. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? கடவுளே, அதே கேள்வி எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? ஒண்ணும் இல்ல சார். உனக்கு டிக்கெட்? உங்க மடியில உட்கார்ந்துட்டு வர டிக்கெட் எதுக்கு? இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன்.
என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். தோளும் தந்தாய், விரல் கோர்த்து பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே? பகல் நேரம் கனாக்கள் கண்டேன், உறங்காமலே உயிரென்னும் உலாயக் கண்டேன். வாழ பாருடி. இன்னைக்கு நான் பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு போறேன். உன்னதான் வரையாடா? படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். சொல்லு மச்சான். நாட் பாயா இருக்கா? ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க, நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. நான் இப்ப அமெரிக்கால வேலை பார்க்கேன். அமெரிக்கா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கை நிறைய சம்பாதிக்கேன். எங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு கவலை இல்ல, எனக்கு கவலை. ஏமாத்திட்டாங்க. எங்க வீட்டுல கூட யாரும் இல்ல, மதிக்கிறது இல்ல. எல்லாம் போச்சியா?